தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிகமான சந்தோஷம் எனக்கு உண்டு. இந்த வருடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னமும் வழிநடத்துதலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிகமாக அது இருக்கட்டும். அப்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக இந்த மாதிரி வருடத்தினுடைய தொடக்கத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த வருஷம் எனக்கு எப்படி அமையும், என்னுடைய குடும்பத்தில் எப்படி இந்த வருடம் இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது, இப்படியெல்லாம் பொதுவாக மக்கள் யோசிப்பது உண்டு. நீங்கள் இன்னைக்கு வெளிவரக்கூடிய செய்தித்தாள்கள் அல்லது டிவியில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இதில் ராசி பலன் இந்த வருஷம் இப்படியெல்லாம் அமையும் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர் பல விஷயங்களை சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். சரியா? நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அந்த ஜனனத்தின் அடிப்படையில், நட்சத்திரங்களுடைய அடிப்படையிலலாம் தான் இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவங்க உண்டு. அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தளவுக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா சமயத்திலையும் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக நம்ம யாருனாலையும் கணிக்க முடியாது இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படியெல்லாம் சொல்லி யாராலையும் சரிவர அதை கணிக்க முடியாது. ஏன்னா நாளைய தினம் நம்முடைய எதிர்காலம் என்பது அவருடைய கையில் இருக்கிறது. அவரால் மட்டும்தான் நிச்சயமாக முன்கூட்டியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவரால் அறிந்திருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய வழிகாட்டியாக இந்த வருடத்தில் நம்ம என்ன சூழ்நிலையில் கடந்து போனாலும் நம்மோடு கூட இருந்து அவர் வழிகாட்டுவதற்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. தேவன் நம்முடைய வழிகாட்டி என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக நிறைய வேத பகுதிகள் உண்டு. அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் வாசித்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி இந்த சிறு செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். நீதிமொழிகளுடைய புஸ்தகம், அதில் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவேன். இந்த வருடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வருடத்தில் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள், நம்ம பயணம் செய்ய போகிற பாதைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருந்து அதை செவ்வைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது, நம்முடைய வாழ்க்கையில் தொல்லைகள் வராது என்பது அல்ல. அதற்கு பதிலாக அதன் மத்தியிலையும் அவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை, நமக்கு ஏற்ற விடுதலைகளை அவர் கொடுப்பேன் என்பது தான் அவருடைய வாக்கு. இப்போ தேவன் நம்மை இந்த வருடத்தில் அவர் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டா, அவர் நிபந்தனைகளையும் வச்சிருக்காரு. அவர் சொல்லுகிறபடி நம்ம நடக்கும்போது அவருடைய வழிகாட்டுதல் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 3 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதல் விஷயம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளோதான் அனுபவம் இருந்தாலும், நம்முடைய அனுபவத்தையோ அல்லது நம்முடைய புத்தியையோ ஞானத்தையோ சாய்ந்து, அப்படின்னா அதை நம்பி நம்ம தீர்மானங்கள் எடுக்காம, அதற்கு பதிலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, இந்த வருடத்தில்
நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல போய் அவருடைய பாதத்தில் அதை இறக்கி வைத்து அவரிடத்துல சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கு எது சரியோ அவருடைய பார்வையில் எது நல்லதோ அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து, அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அவர் நம்மை நடத்துவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை இந்த வருஷம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வழிகாட்டுதல் நம்ம நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மூன்றாவது காரியம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகள்லையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்கள்லையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானம், முதன்மையான ஸ்தானத்தை நம்ம கொடுக்கும்போது, நமக்கு வேண்டப்படும் போது மட்டும் அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது அல்ல. அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் சிறிதும் பெரிதும் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுத்து அவரை ஆண்டவராக நம்மை ஆளுகை செய்கிறவராக நம்ம அவரை நடத்தும் போது, அதாவது அந்த விதத்தில் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையை வாழும்போது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழிகளை நான் செவ்வைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் நமக்கு அந்த நம்பிக்கையோடு கூட இந்த வருடத்துக்குள்ளே நம்ம முன்னேறி செல்லலாம். எது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவன் இம்மானுவேலராக நம்மோடு கூட வாழ்க்கையினுடைய நல்ல சூழ்நிலைகளிலையும் பாதகமான சூழ்நிலைகளிலையும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினால அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை விட்டு கொடுப்போம், நம்முடைய வியாபாரத்தை விட்டு கொடுப்போம், நம்முடைய தொழில் சூழ்நிலையை விட்டு கொடுப்போம். இவை எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராக இருந்து நம்மை நடத்துவார். தேவன் தாமே நாம் அனைவரையும் இந்த வருடத்தில் அவருடைய அந்த நன்மையினாலேயும் அவருடைய ஆலோசனையினாலையும் நிரப்பி வழி நடத்தட்டும். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும்.